தாழ்வு மனப்பான்மை. பயம் சில குடும்பங்களில் தாய் தரும் நோய் என்று சில மனநூலார் கருதுகின்றனர். இருட்டில் போகாது, அதை செய்யாது, இதை தொடாது என்று எதற்கெடுத்தாலும் பயந்து தன் குழந்தையை கட்டுப்படுத்தும் தாய் தன் பாலுடன் பயத்தையும் ஊட்டுகிறாள் என்கிறார்கள். போரில் புறமுதுகிட்டான் தன் மகன் என்று அவனுக்கு பாலூட்டிய தாய் தன் மார்க்கங்களை வாளால் வெட்டி எறிந்த வீரத்தாய் தமிழ்த்தாய் என்று நம் இலக்கியம் கூறுகிறது. இன்றைய நிலை என்ன? நின்று பொறுக்குதில்லையே இந்த நிலைகெட்ட மனிதரை நினைந்து விட்டாள் என்று குமைகிறார் பாரதி. நினைந்து போவது நல்லதுதான், ஆனால் எதற்கும் ஒரு எல்லை உண்டு. இப்போது நாம் அதிகாரத்தை கண்டு அஞ்சுகிறோம், ஆணவத்திற்கு தலைவணிகிறோம், மாறுபட்ட கருத்துக்களை தெரிவிக்கவும் தயங்குகின்றனர் படித்தவர்கள். பயம் பல நிலையில் மனிதர்களிடையே காணப்படுகிறது. நமது பணிவு என்ற பண்பு மறுகோடிக்கு சென்று மனிதனை கோழையாய் பேடியாய் மாற்றி விட்டிருப்பதை காண முடிகிறது. எப்படியே வாழ்ந்தால் போதும் என்ற மனநிலை உணர முடிகிறது. பாரதியும் அதைதான் கூறினார். நம்மிடையே நைச்சிய மனோபாவம் மிகுந்திருப்பதாகவும் அடிமை புத்தி மலிந்திருப்பதாகவும். அமெரிக்காவில் போரோ என்ற ஒரு சிந்தனையாளர் இருந்தார். 1845 அடிமைத்தனத்தை எதிர்த்து வரி கொடுக்க முடியாது என்று அரசாங்க போராடி தண்டனையாக ஒரு நாள் சிறைக்கு போனார் அவர். அவரது கருத்துக்களே லியோ டால்ஸ்டாய் என்ற ரஷ்ய எழுத்தாளரையும் பின்னர் மகாத்மா காந்தியையும் செயல்பட தூண்டியது. அதன் விளைவாகவே தனது புகழ்பெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தை துவங்கினார் மகாத்மா. மெலிந்து ஒல்லியான காந்தி எங்கே? சூரியன் அஸ்தமிக்காத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் எங்கே? காந்தி அதிகாரத்தை ஆணவத்தை கண்டு அஞ்சவில்லை. மாறாக உள்ளத்தில் ஒரு உறுதியை வளர்த்தார், சத்திய நெறியை வளர்த்தார். பிரிட்டிஷ் அரசாங்கம் அடிபணிந்தது. அதிகாரத்தை கண்டு பயப்படுவர்கள் காந்தியை பற்றி சிந்திக்க வேண்டும், முன் மாதிரியாக கொள்ள வேண்டும். மாணவர்கள் பரீட்சையை கண்டு பயப்படுகின்றனர். பயப்படுவதனால் நம்மை பலவீனப்படுத்திக் கொள்கிறோம். பயம் நமது ஞாபக மறதியை அதிகமாக்கி நமக்கு அறிவு மிகவும் தேவைப்படும் நேரத்தில் அறிவை கைவிட செய்கிறது. மனிதர்களை கண்டு மனிதர்கள் பணிவு காட்டும் நிலை நமது ஊரில் முற்றிலும் விசித்திரமானது. அதிகாரிகள் பலர் தனக்கு கீழ் வேலை செய்பவர்களை வேலைக்காரர்களாவே கருதுகின்றனர். பிறருக்கு கீழ் வேலை பார்ப்போர் பலர் தங்களை தாழ்த்திக் கொள்வதன் மூலம் அதிகாரியின் நிலையை உயர்த்தலாம் என்றும் அவரை திருப்திப்படுத்தலாம் என்றும் எண்ணுகின்றனர். நமது ஊரிலே மனிதன் மனிதனாய் வாழாமல் வாழ முடியாமல் முதுகெலும்பற்ற மண்புழுவாய் நெளிகிறான், உழல்கிறான். நம்மிடையே அடிமைத்தனம் இல்லை என்று நாம் பெருமையோடு கூறிக்கொள்கிறோம். ஆனால் இருப்பவன் இல்லாதவனை நடத்தும் முறையும் அதிகாரமும் பதவியும் குடிமக்களை நடத்தும் முறையும் நம் அடிமை புத்தியே காட்டுகின்றன. நம் அனைவர்களுக்குள் இப்பிரபஞ்ச அறிவு உரைகிறது. நம் அனைவருக்குள்ளும் ஆண்டவன் குடியிருக்கிறான். அதை உணராது நம்மை நாமே தாழ்த்திக் கொள்ளும் ஒரு மனநிலையை, தங்களை தாங்களே சிறுமைப்படுத்திக் கொள்ளும் ஒரு உள்ள நிலையை உலகில் நாம் வேறெங்கும் காண முடியாது. நேருவின் காலில் விழுந்து வணங்கிய ஒரு மனிதரை அலக்காய் தூக்கி கூட்டத்தில் வீசி எறிந்த சம்பவத்தை எண்ணி பாருங்கள். இப்படி தன் நம்பிக்கை இழந்துவிட்ட ஒரு சமுதாயத்தை, தன்னை தாழ்த்தி கொண்டு வாழும் ஒரு மக்கள் கூட்டத்தை, பிறரை இறைந்து வாழும் ஒரு மனோபாவம் கொண்ட மக்கள் சமுதாயத்தை உலகில் வேறு எங்கும் காண முடியாது. நம்மால் முடியுமா என்ற பயம், நம்மால் முடியாது என்று நம்பிக்கையாய் ஊறி நமது தாழ்வு மனப்பான்மை வெளித்தருகிறது. நமக்கேற்றப்படும் பயத்தினால் நாம் பிறரை சார்ந்து நிற்க விரும்புகிறோம். பிறரிடம் நமது பொறுப்புகளை ஒப்புவதன் மூலம் நாம் பிரச்சனையிலிருந்து, அவற்றை சமாளிப்பதிலிருந்து தப்பிக்க பார்க்கிறோம். கடல் பூராவும் தண்ணீர் இருந்தாலும் கடல் நீர் கப்பலுக்குள் புகாதவரை கப்பல் அமிழ்ந்து போவதில்லை. அதே போலதான் பயமும். மனம் என்ற கப்பலுக்குள் சஞ்சலம், பயம், திகில், பீதி, சந்தேகம் என்று ஓட்டைகள் ஏற்படாதவரை எந்த உலக பிரச்சனைகளும் நம்மை அசைக்க முடியாது. சிலர் எழுதும் கடிதங்கள் அழுகையாகவும் ஒப்பாரியாகவும் இருக்கும்போது அவர்களுக்கு நான் கூறும் யோசனை, கொஞ்சம் தைரியத்தை விலைக்கு வாங்குங்கள் என்பதுதான். பலர் தைரியம் எந்த கடையில் விற்கிறது என்று வியப்புடன் கேட்கிறார்கள். புத்தக கடையில் எல்லாம் சுமார் 4 ரூபாய்க்கு பாரதியின் பாடல்கள் என்ற பெயரிலே தைரியம் விலைக்கு விற்கப்படும் போது ஏன் பலர் அழுகிறார்கள் என்பது புரியவில்லை. மீசை வைத்துக் கொள்ளும் வழக்கமில்லாத ஒரு குடும்பத்தில் மீசை வைத்துக் கொண்டார் பாரதி. அதுவும் எப்படிப்பட்ட மீசை? தொங்கு மீசை அல்ல அவருடையது. வீரம் முறுக்கேறி நிற்கும் கோம்பு மீசை. அதன் மீது ஒரு கம்பீர முண்டாசு. பயமெனும் பேதனை அடிப்போம்,
பொய்மை பாம்பை பிளந்துயிரை குடிப்போம் என்று வீரம் முழக்கமிடுகிறார் பாரதி. நமது உள்ளத்திலே பயத்திற்கு மாற்றான வீர எண்ணங்களை உள்ளே விட பாரதியின் வீரம் செறிந்த பாடல்களைப் போல் சக்தி மிகுந்தவை வேர் இல்லை. எண்ணங்களின் சுமைதாங்கி. மனிதன் அலைகளிக்கும் மற்றொரு மனநோய் கவலை. மக்களில் பலர் எனக்கு தொழில் கவலை என்று வாழ்க்கை கடத்துகின்றனர். கவலைக்கு முதல் காரணம் சும்மா இருப்பதுதான். வேலை இல்லாமல் சும்மா இருக்கும்போது மனம் பலவற்றையும் எண்ணுகிறது. மனம் எதை பற்றியாவது கவலைப்பட துவங்குகிறது. கவலைப்படும் மனிதன் நாளடைவில் நோயாளியாகிறான். அவன் முகத்தில் கவலை தன் கோடுகளை போட்டு விடுகிறது. ஒரு காரியம் செய்யும் முன் ஏற்படும் பயம் கவலையாய் மாறுகிறது. பல சமயம் காரியங்களை ஒத்தி போடுவதனால் ஒத்தி போடப்பட்ட காரியம் பெரும் சுமையாய் கவலை தருகிறது. சுறுசுறுப்பாக இருப்பதன் மூலம் அவ்வப்போது காரியங்களை முடிப்பதன் மூலம் கவலையிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம். பரீட்சை எழுதுபவருக்கு முடிவு என்ன ஆகுமோ என்ற கவலை. கவலைப்படுவதனால் முடிவு மாறுவதில்லை. ஆனாலும் பலருக்கு கவலைப்படுவது ஒரு பொழுதுபோக்கு. வெளியூருக்கு போகும் வழியில் கொள்ளை கதவை பூட்டினேனோ என்ற கவலை. கோவிலுக்கு போகும்போது செருப்பு பத்திரமாக இருக்குமோ என்ற கவலை. கவலைப்பட ஒரு விஷயம் வேண்டும் என்பதில்லை. எதை பற்றியும் கவலைப்படலாம். கவலைப்படும் ஒரு மனிதருடன் ஒரு நாள் நான் கழிக்க நேர்ந்தது. நாங்கள் இருவரும் ரயில் ஏறினோம். ரயில் கிளம்புவதற்குள் காப்பி விற்பவன் வருவானா என்று கவலைப்பட்டார் அவர். பின் ரயில் கிளம்பியது. ஒவ்வொரு ஸ்டேஷனிலும் ரயில் நிற்கும் போதும் சரியான நேரத்தில் ஊருக்கு போவானா என்று கவலைப்பட்டார். பின் ரயிலில் இருந்து இறங்கியதும் பஸ்ஸில் இடை கிடைக்குமா என்று கவலைப்பட்டார். பின் பஸ்ஸில் ஏறியதும் கிராமத்திலிருந்து வண்டி வந்திருக்குமா என்று மனிதர் தலையை பீத்து கொண்டார். ஊரில் வண்டி ஏறியதும் வீட்டில் சமயக்காரன் தூங்கியிருப்பானோ என்று கவலைப்பட்டார். சாப்பிட்டதும் மறுநாள் மழை பெய்யுமோ என்று கவலைப்பட்டார். எனது பொறுமை எல்லை மீறி கொண்டிருந்தது. நீங்கள் மிகவும் லாஜிக்கான பேர்வழி. ஒன்று மாற்றி ஒன்று என்று கவலைப்பட இத்தனை வைத்திருக்கிறீர்களே என்று பாராட்டிவிட்டு தூங்கப் போனேன். கவலைப்படுபவர்கள் பிறரது கவனத்திற்காக, பாதுகாப்பாக, அரவணைப்புக்காக இயங்குகிறார்கள் என்கிறார் மனோதத்துவ நிபுணர்கள். மருத்துவம் படித்தும் மாணவர்களுக்கு பாடமும் பரீட்சையும் கஷ்டமா இருக்கும் போது பாட புத்தகத்தில் தங்கள் படித்த எல்லா நோயும் தங்களுக்கு இருப்பதாக ஒரு பிரமை ஏற்படும். நெருக்கடியான பரீட்சைக்கு ஆளான என் நண்பன் ஒருவன் மருத்துவரிடம் சென்று முதல் நாளிலிருந்து தன் இதயம் துடிப்பது நின்று விட்டது என்று முறையிட்டான். மருத்துவர் வெறு அமைதியாக கூறினார், என் இதயம் ஒரு வாரமாக ஓடவில்லை, எனக்கும் அத்தனை பிரச்சனைகள் என்றார் அவர். கவலை உண்டு பண்ணும் பல நோய்களில் மிக முக்கியமானது தலைவிலி. ஆண்டுதோறும் அமெரிக்காவில் சுமார் 8000 டன் ஆஸ்பிரின் தலைவிலி மாத்திரை தயார் செய்கிறார்கள் என்றால் அதிலிருந்து மனிதனது கவலைகளின் அளவை புரிந்து கொள்ளலாம். பலர் கிடைக்காததை எண்ணி கவலைப்படுகிறார்கள். கவலைக்கு மாற்று நமக்கு இருக்கும் வசதிகளையும் வாய்ப்புகளையும் உடல் நலத்தையும் நமது குடும்பத்தையும் பற்றி அதில் உள்ள நல்ல விஷயங்களை எண்ணுவதாகும். அந்த நல்ல விஷயங்களுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவதாகும். பலர் இருக்கும் நிலையில் ஏற்பட்டுள்ள நன்மையை பற்றி நினைப்பதில்லை, எண்ணி மகிழ்வதில்லை. அவர்கள் தங்கள் வாழ்க்கை என்றும் அனுபவிப்பதில்லை. ஆங்கிலத்தில் இதை கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் என்று கூறுவார்கள். மகிழத் தெரிந்தால்தான் மகிழ்ச்சி கூடும். மகிழத் தெரியாத போது துக்கம் மேவும். அமைதியான இரவில் தூங்க போகும்போது ஒரு தவளை கொடுக்கும் குரல் ஏதோ பெரிதாக உலகமே கத்துவதாக கொன்றும். அதே போலதான் சிறு கவலையும். ஒரு சிறு கவலை மனித உள்ளத்தை நிறைக்க போதுமானது, மன நிம்மதியை அளிக்க போதுமானது. கவலை போலவே கோபம், பொறாமை, வெறுப்பு, பேராசை, காமம் என்ற எண்ணங்களும் இவை அனைத்தும் நம் சக்தியை வடித்து விடுகின்றன. சில சமயம் கோபப்பட்ட பிறகு நம் உடல் ஒரு தளர்ந்த நிலையில், சக்தி வடிந்த நிலையில் இருப்பதை உணரலாம். பின்னால் நாமே வருந்துவோம். நமது உணர்ச்சிகளுக்காக மன்னிப்பை கூறுவோம். இதற்கு மாறாக அன்பு, கருணை, பெருந்தன்மை, நட்பு, காதல் என்கின்ற உணர்ச்சிகளை உள்ளே விட்டு பாருங்கள். பொங்கும் நீரூற்று போல நம் உணர்ச்சிகள் இனிமையாய் பொங்கி வருவதை உணர முடியும். உள்ளத்தில் வன்மமும் பகையும் பொறாமையும் கொண்டவர்கள் உலகில் என்னதான் முன்னேறினாலும் பின்னால் ஒரு நாள் அவற்றின் பலன் அவர்கள் வாழ்வை பாதிப்பதை உணரக்கூடும். இதைதான் சிலப்பதிகாரம் சூழ்வினை தான் முற்றுற்றும் என்கிறது. நமது செயல்கள் நம்மை முந்திக் கொள்ளும் என்று எண்ணலாமே. வினைகள் பயனை கொடுக்கின்றன. நல்வின நல்ல பயனையும் தீய எண்ணங்கள் தீய பயனையும் உண்டு பண்ணுகின்றன. இது இவ்வளவு எளிதான உண்மையாயிருந்தும் போதும் பிறரை பற்றி பொறாமையும் பிறருக்கு கேடு பயக்கும் எண்ணங்களையும் சுமப்பது எவ்வளவு கெடுதல் என்பதை எண்ணி பாருங்கள். அதனால்தான் எல்லா மதங்களும் அன்பே கடவுள் என்று போதிக்கிறது. பிறரது வளர்ச்சியில் பொறாமை, ஓர் இனத்தை
கட்சியை கண்டு வெறுக்கும் உள்ளம் என்று நாம் பல விதங்களில் நம் மனதில் சுமை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்மில் பல தீய எண்ணங்களில் சுமை தாங்கியாக நம் மனதை ஆக்கி வைத்திருக்கிறோம். இதனால் நாம் மன நிம்மதி குறைந்து வாழ்வில் நெருக்கடிகள் ஏற்படுகின்றன. தீய எண்ணங்களை அகற்றுங்கள். தீமை புரிவோரை மனத்தால் மன்னித்து விடுங்கள். வாழ்த்துங்கள். உங்கள் மனம் சுமை குறைந்து லேசாவதையும் நாள் அடைவில் சூழ்நிலையில் மாற்றங்கள் ஏற்படவையும் உணர்வீர்கள். தெரியாமலா சொன்னார் பாரதி, பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கு அருள்வாய் என்று. இரவில் படுக்க போகும் முன் வெறுப்பவர்களையும் பிடிக்காதவரையும் மன்னித்து விட்டு படிக்கச் செல்லுங்கள். மனம் அமைதியாக உறங்கும். மனதில் வாக்கு சக்தியினை உள்ளே புக இது வழி வகுக்கும்.